Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் செம ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் சேர்த்துருக்க எல்லா பொருளுமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பொருளை வச்சு தான் செஞ்சுருக்கிறது. இதை வந்து மில்க் ஷேக் கூட சொல்லலாம். இந்த பொருளை வச்சு இப்படி கூட ஹெல்த்தியாக ஒரு ட்ரிங்க்கை பண்ண முடியுமா சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க இந்த வீடியோ பார்த்துட்ட பிறகு. அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் இது. இந்த ட்ரிங்க்கோட மெயின் ஹைலைட் என்னென்னா, இதில் சேர்த்துருக்க பொருள் எல்லாமே ஹெல்த்தி, சேம் டைம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டயட்டில் இருக்கவங்க கூட ரொம்ப தாராளமாக இதை குடிக்கலாம். பசங்களும் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா ஒரு ஃபுட்டு ஹெல்த்தினா பசங்க வந்து சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான ஒரு ட்ரிங்காக இது இருக்கும். டயட் இருக்கிறவங்க நிறைய பேர் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க இதை ஒரு கப் அளவுக்கு இந்த ட்ரிங்க் குடித்தாலே போதும். செம ஃபில்லிங்காக இருக்கும். பசி வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு எடுக்காது. பசங்களுக்கு நீங்கள் கொடுக்கறதா இருந்தால் ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வருவாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து ரொம்ப டயர்டாக பசியோடு வருவாங்க. அந்த டைமில் இது ஒரு கப் அளவுக்கு நீங்கள் கொடுத்தாலே போதும். அந்த ஒரு கப்லேயே நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. அதுவே அவங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. நீங்கள் டீ காஃபி குடிக்கிறவங்களா இருந்தால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற எல்லார் வீட்லேயும் இருக்கிற பொருளை வச்சு தான் இந்த ட்ரிங்கை நம்ம செய்ய போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்காக நான் ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1/4 லிட்டர் இருக்கும். இந்த பாலை பொறுத்தவரைக்கும் ரொம்ப திக்காக இருக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. நம்ம நார்மலாக வீட்டில் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல பால், அது எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்தால் ஓகே. இப்போ நான் பேனில் வந்து பால் ஊற்றிட்டேன். ஸ்டவ் எதுவுமே இப்போ ஆன் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நான் இதில் என்ன சேர்க்க போகிறேன்னா, கோதுமை மாவு இந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்க்குறேன். இது போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கோதுமை மாவு சேர்த்துட்டா கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா நம்ம மாவு சேர்த்துருக்கோம்ல, சீக்கிரமாகவே அது திக்னஸ் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதில் நான் கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஏலக்காய் தூள் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்காதுன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு திக்காயிட்டே வரும். இந்த மாதிரி திக்காயிட்டு வரும்போது இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒருவேளை சுகர் சேர்க்குறதா சேர்த்துக்குங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு சுகர் லெவல் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக ஹெல்த்தியாக நல்லா இருக்கும்ல, அதனால் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஹோம்மேடு ஹார்லிக்ஸ் பீட்ரூட் மால்ட் சொல்லி நிறைய ஹெல்த் ரெசிபிஸ் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கும்போது தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சுகர் ஆட் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டே வாங்க. நல்லா திக்காக உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். எந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும்னா, இந்த கரண்டியில் கொஞ்சமாக எடுத்துட்டு உங்கள் விரலால் சும்மா இப்படி இழுத்து விடுங்க. ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். எதுவுமே உங்களுக்கு வராமல் வழிஞ்சு ஊற்றாமல் லைன் மாதிரி கிளியராக ஃபார்ம் ஆகுதா? இப்போ வந்து இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இது வரத்துக்கு உங்களுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது. ஒரு 10 நிமிஷம் தான் எடுக்கும். அதுக்குள்ளே இது ரெடி ஆகிடும் உங்களுக்கு. கோதுமை மாவு சேர்த்துருக்கோமே அந்த ஸ்மெல் வருமே சொல்லி நீங்கள் நினைக்கவே வேணாம். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இது பண்ணுறதால சுத்தமாக அந்த ஸ்மெல் உங்களுக்கு வரவே வராது. இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கவே வைக்காதீங்க. ரெடியானதை நல்லா ஆற விடுங்க. ஆறிட்ட பிறகு பாருங்கள் இன்னும் நல்லா திக்காக ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா இதை அரைச்சி எடுக்க போகிறோம். இதை நீங்கள் ப்ளைனாக அப்படியே கூட அரைச்சி எடுக்கலாம். பட் நான் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா அந்த ரோஸ் கலர் வரத்துக்காக நான் பீட்ரூட் சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். இது சேர்க்காமல் நீங்கள் டைரெக்டாக அப்படியே கூட நீங்கள் அரைச்சி எடுத்துடலாம். பட் இது சேர்க்கும் போது இன்னும் உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பார்க்கறதுக்கும் செம கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். நம்ம கொஞ்சம் தான் இதில் பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரா ஸ்மெல்லும் உங்களுக்கு வரவே வராது.
நான் இத அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இது எந்த அளவுக்கு செம கலர்ஃபுல்லா இருக்கு சொல்ட்டு. நீங்க இத அப்படியே கிளாஸ்ல ஊத்தி கூட சர்வ் பண்ணலாம். பட் எனக்கு கொஞ்சம் திக்கா இருக்க மாரி இருக்கு. கொஞ்சம் லைட்டா தண்ணியா இருந்தா நல்லாருக்குமே சொல்ட்டு நான் ஃபீல் பண்ணதால, நான் இதில கொஞ்சமா ஏற்கனவே காய்ச்சின பால் வந்து இதில ஆட் பண்ணி நான் அடிச்சு எடுக்க போறேன். நீங்க வந்து இது கூடவே ஐஸ் கியூப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது கூட சேர்த்து அரைச்சு எடுக்கலாம். இன்னும் நல்லா சூப்பரா சில்லுன்னு இருக்கும் உங்களுக்கு. அவ்வளவுதான். அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப நம்பளுக்கு சூப்பரான கலர்ஃபுல்லான ஹெல்த்தி ட்ரிங்க் ரெடி. இதில நீங்க பீட்ரூட்க்கு பதிலா கேரட் இருக்கு பார்த்தீங்களா? அது கூட துருவி இதில சேர்த்து அரைச்சு எடுக்கலாம். நல்லா ஆரஞ்சு கலர்ல சூப்பரா இருக்கும். இத நீங்க மிக்ஸியில அரைச்ச உடனே அப்படியே கூட நீங்க கிளாஸ்ல ஊத்தி குடிக்கலாம். அப்படி இல்லன்னா கொஞ்சம் சில்லுன்னு குடிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, ஃப்ரிட்ஜில வச்சு சில்லுன்னு கூட சர்வ் பண்ணலாம். எப்படி குடிச்சாலும் இது நல்லா தான் இருக்கும். பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல, இதோட டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். பீட்ரூட்ட தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா, நார்மலா ஹீமோகுளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம இந்த மில்க் ஷேக்ல பீட்ரூட்ட அரைச்சு போட்டுருக்கோம்ல, ஸோ அந்த பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதோட இல்லாம நம்ம ஸ்கின் கலர் வந்து நல்ல பிரைட்டா சேஞ்ச் ஆகும். ஏன்னா, இதில நம்ம பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கோம். அ பசங்கள பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா இந்த மில்க் ஷேக்க நோ சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு இது செம க்ரீமியா, டேஸ்டியான ஒரு ட்ரிங்க்கா இருக்கும். டயட்ல இருக்கவங்களும் தாராளமா இத எடுத்துட்டு வரலாம். எல்லாரும் விரும்பி குடுக்கக்கூடிய ஒரு ஹெல்த் ட்ரிங்க்கா கண்டிப்பா இது இருக்கும். நான் வந்து ஃபைனலா கார்னிஷிங்க்காக கொஞ்சமா பிஸ்தா சேர்க்கிறேன். முந்திரி, பாதாம் எது வேணாலும் சேர்த்து நீங்க குடிக்கலாம். பிளெயினா அப்படியே கூட குடிக்கலாம். நீங்களும் இந்த ஹெல்த்தியான ட்ரிங்க்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன பிரஸ் பண்ண மறந்துறாதீங்க.